வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான போர் தப்பு கணக்கு போட்ட ஸ்டேலில். தெற்கில் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயற்சி. யாழில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கவலை. வசவிலானில் ராணுவ வைத்தியசாலை கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துங்கள், அனுப்பப்பட்டுள்ள அவசர கடிதம். தொடர்ந்து திணைக்களத்தின் இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல். வடக்கின் கரம் சாம்பியனானார் வேலணை மத்தியின் மாணவி விதுஷினி. பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கை. தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன். ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தும் ஸ்ரேல். ஐநா சபையில் லெபனான் அதிர்ச்சி முறைப்பாடு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரில் ஸ்டேல் தப்பு கணக்கு போட்டுவிட்டதாக ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போர் முதல் ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஈரான் மீதான தமது தாக்குதலின் தாக்கத்தை ஸ்டேல் தவறாக கணக்கிட்டு விட்டது. முன்னணி ராணுவ தளபதிகள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் ஈரானை பலவீனப்படுத்தும் மற்றும் இஸ்லாமிய குடியரசை நிலைக்குலைய செய்யும் என்று ஸ்டேல் நம்பியுள்ளது. ஈரான் மக்களின் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமைதான் ஸ்டேலை போர் நிறுத்தம் தொடர்பான நிலைப்பாட்டை எட்டச் செய்தது. ஈரான் அரசு நிர்வாகம் மக்களின் பிரச்சினைகளை ஒரு நிமிடம் கூட புறக்கணிக்கவில்லை. நாட்டின் சவால்களுக்கு தீர்வுகளை காணவும் இன்னல்களை குறைக்கவும் அதிகாரிகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றார்கள் என தெரிவித்துள்ளார். வடக்கின் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்தோம். இதனால் வடக்கில் பல சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்தியுள்ளோம். இந்த நாட்டில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து சட்டவாட்சியை நடைமுறைப்படுத்த ஒத்துழைப்பு வருகின்றோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று எந்த பாகுபாடுமின்றி அனைத்து மக்களும் ஒரே சட்டமே நடைமுறையில் உள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தெற்கு அரசியல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்தும் விதமாக கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஆனால் நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தலை தூக்க நாம் அனுமதிக்க மாட்டோம். வடக்கு பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மக்களை சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ வைப்போம். எளியோருக்கு ஒரு நீதியும் பிரபலமானவர்களுக்கு ஒரு நீதியும் என இந்த நாட்டில் இல்லை. அனைவரும் பொதுவான நீதியை ஒன்று என்று தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்ற வகையில் அனைவருக்கும் சட்டம் சமம் என்பதையும் காவல்துறையினர் பாரபட்சமின்றி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பணித்துள்ளோம். கட்சி, யாதி, இனம், மதம் என்ற எந்த வேறுபாடுகளும் இன்றி அனைவருமே ஒரே இனம் என்ற சூழலை உருவாக்க வேண்டும். அந்த நாட்டில் மீண்டும் இனங்களுக்கு இடையில் முருகல் நிலை ஏற்பட மாட்டாது. இந்த பிரதேசத்தில் வாழும் உங்கள் பிள்ளைகள், உங்களின் எதிர்கால சந்ததியினர் இந்த நாட்டில் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவ்வாறான சூழல் உருவாக வேண்டும். பிரிவினைவாத வேறுபாடுகள் தலை தூக்க அனுமதிக்க கூடாது. இவ்வாறான நிலை எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்படக்கூடாது. எமது பிரதான நோக்கம் எதிர்கால சந்ததியின் ஒற்றுமையான வாழ்வை. அதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே மக்களின் நன்மதிப்பை காவல்துறையினர் பெற வேண்டும். அவ்வாறு நன்மதிப்பை பெற்றுக் கொள்வதே காவல்துறைக்கு கிடைத்த உரிய விருதாகும் என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வசவிலான் பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான தனியார் காணி ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டு வரும் ராணுவ வைத்தியசாலையில் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு பலிகாம வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கடந்த 2026/6/9 இடப்பட்டு யாழ் மாவட்ட கட்டளை தளபதிக்கு முகையிடப்பட்டு இந்த கடிதத்தின் உத்தியோகபூர்வ பிரதி சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி சட்டத்தின் பிரிவு 23(5) கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகஸ்தரால் அந்த சட்டத்தின் 28A முதலாம் பிரிவின் கீழ் வழங்கப்பட வேண்டிய இறுதி சட்டப்பூர்வ அறிக்கையிலே இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலின்படி எதிர்வரும் 16ஆம் தேதிக்கு முன்பாக ராணுவ வைத்தியசாலை கட்டுமான பணிகளை நிறுத்தி காணிகளை விடுவிப்பதற்கு ராணுவ தரப்பு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் பிரதேச சபைக்குரிய சட்ட அதிகாரிகளின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1982 ஆண்டு 4ஆம் இலக்க மற்றும் 1984 ஆண்டு 44ஆம் இலக்க சட்டங்களின் மூலம் திருத்தப்பட்டவாறான நகர அபிவிருத்தி சட்ட விதிமுறைகளின் கீழ் கட்டுமானத்துக்கு எதிராக மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று தவிசாளர் சுகீர்தன் விடுத்துள்ள அறிவித்தல் கடிதத்தில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது.
தொடர்ந்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீது நேற்று சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் குறித்த திணைக்கள இணையதளத்தின் தொடர்புகளின் நீராட்டு பணி தொடர்பான விவரங்களை அறியும் பகுதி செயலிழந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த இணையதளத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடமாகாண மட்ட திறந்த கரம் போட்டியில் யாழ் மாவட்ட அணி சார்பில் ஒன்றையர் ஆட்டத்தில் குழு போட்டியிலும் கலந்து கொண்ட ஜே விதர்ஷினி இந்த வருடத்துக்கான அதாவது 2026 ஆண்டுக்கான வடமாகாண சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று குழு போட்டியிலும் கலந்து கொண்டு வடமாகாண அணிக்கு தனது திறமையை வெளிப்படுத்தி அணி சாம்பியன் ஆவதற்கு பங்களித்துள்ளார். முன்னதாக கடந்த 18/4/2026 ஆண்டு நடைபெற்ற மாவட்ட மட்ட கரம் போட்டியில் வேலணை பிரதேச செயலகம் சார்பில் கலந்து கொண்டு மாவட்ட மட்ட போட்டியில் வெற்றி பெற்று யாழ் மாவட்ட அணியில் இடம் பிடித்திருந்த ஜே விதுஷினி நேற்று முன்தினம் யாழ் இந்து கல்லூரி உள்ளாக முன்னதாக கடந்த 18/4/2026 ஆண்டு திகதி நடைபெற்ற மாவட்ட மட்ட கரம் போட்டியில் வேலணை பிரதேச செயலக பிரிவில் கலந்து கொண்டு மாவட்ட மட்ட போட்டியில் வெற்றி பெற்று யாழ் மாவட்ட அணியில் இடம் பிடித்திருந்த விதுசினி நேற்று முன்தினம் யாழ் இந்து கல்லூரி உலக விளையாட்டரங்கில் நடைபெற்ற மாகாண மட்ட போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்த நிலையில் நடைபெற இருக்கும் தேசிய மட்ட போட்டியில் வடமாகாண சார்பாக கலந்து கொள்ள உள்ளார். இந்த வெற்றியானது வேலணை மத்திய கல்லூரிக்கும் வேலணை பிரதேசத்துக்கும் தீவக மண்ணுக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். இதேவேளை கரம் போட்டியில் தீவக மண்ணை சார்ந்த வீரர் ஒருவர் வடமாகாண அணியின் பங்கேற்று தேசிய மட்ட போட்டியில் கலந்து கொள்வது இதுவே முதல் தடவையாகும். நாடு முழுவதும் தற்போது நிலவி வரும் தீவிர தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தங்கள் குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கை மையத்தினால் இது தொடர்பான எச்சரிக்கை அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டதோடு இது இன்று இரவு 8:30 மணி வரை செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு மத்திய மாகாண சப்ரகமு மாகாணம் மற்றும் வட மாகாணம் வடமத்திய மாகாணம் திருகோணமலை மாவட்டம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் காரணமாக மேலே குறிப்பிடப்பட்ட மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இது தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ஊழல் அரசியல்வாதிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை நடைமுறைப்படுத்தும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் தனது ஆசீர்வாதங்களை வழங்குவதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்க ஏதேனும் ஒரு குழுவோ அல்லது அமைப்பு முயற்சித்தால் அதனை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான நாட்டை நேசிக்கும் ஒரு எதிர்க்கட்சியை தவிர தற்போது எதிர்க்கட்சி ஒரு கேலி சித்திர எதிர்க்கட்சி என சரத் பொன்சேகா விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் 5 வருட காலத்துக்கு ஆணை வழங்கியுள்ளனர். இந்த மக்கள் ஆணையின் கீழ் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் நடவடிக்கைகள் அதிகபட்சமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்றோம் என தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க யாராவது முயற்சித்தால் அதனை நாம் அனுமதிக்க மாட்டோம். இவர்களுக்கு இந்த 5 வருட காலத்தை முன்னெடுத்து செல்ல இடமளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் இவர்களை தொடர்ந்து வைத்திருப்பதா அல்லது வேறு ஒரு குழுவை ஆட்சிக்கு கொண்டு வருவதா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மத்தியஸ்தம் வகிக்கும் வாஷிங்டன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் நோக்கில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் லெபனானில் தெற்கு எல்லைப் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட ரசாயன களைக்கொல்லிகளை வான்வழியாக தெளித்து வருவதாக ஐநா பாதுகாப்பு பேரவையில் லெபனான் அரசு அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு அளித்துள்ளது. கடந்த February 1 எய்தா அல் ஷாப் ராய்ஸ் அல் நஹூரா உள்ளிட்ட எல்லை கிராமங்களில் இஸ்ரேல் கிளைபோசட் என்ற ரசாயன வீரிய மிக நஞ்சு பொருளை தெளித்ததாக அறிவியல் பூர்வ அறிக்கையை மேற்கோள் காட்டி அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சாதாரண விவசாய நிலங்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக நச்சுத்தன்மை கொண்ட இந்த ரசாயன பிரயோகம் சர்வதேச ரசாயன ஆயுத உடன்படிக்கைக்கு எதிரான என்று ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவு என்று லெபனான் சாடியுள்ளது. மேலும் ஜூன் 6 அன்று இஸ்ரேல் நடத்திய மற்றொரு தாக்குதலில் பிரிகேடியர் ஜெனரல் உள்ளிட்ட 3 லெபனான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ள லெபனான் இஸ்ரேலில் இந்த அடுக்கடுக்கான ஆக்கிரமிப்பு 2 நாடுகளுக்கும் இடையே
நம்பிக்கை ஏற்படுத்த அமெரிக்கா எடுத்து வரும் எல்லை விலகல் முயற்சிகளை முற்றிலும் முடக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான போர் தப்பு கணக்கு போட்ட இஸ்ரேல். தெற்கில் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயற்சி, யாழில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கவலை. வசவிலானில் ராணுவ வைத்தியசாலை கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்துங்கள், அனுப்பப்பட்டுள்ள அவசர கடிதம். தொடர்ந்து திணைக்களத்தின் இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல். வடக்கின் கரம் சாம்பியனானார் வேலணை மத்தியின் மாணவி விதுஷினி. பலத்த காற்று தொடர்பான எச்சரிக்கை. தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன். ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல், ஐநா சபையில் லெபனான் அதிர்ச்சி முறைப்பாடு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.